இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ஒரு மாநிலம் அதிரடி சரவடி என்றால் அது மேற்கு வங்கம் தான். அதுதான் நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறது. உத்தரப்பிரதேசமும் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் டஃப் ஃபைட்டு நடக்குது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும். மேற்கு வங்கத்தில் எந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது சந்தேஷ்காலி என்ற ஒரு இடம், அது எங்கே இருக்குது பார்க்கலாம். சந்தேஷ்காலி என்ற இடம் இது பாருங்கள், தமிழ்நாடு சென்னை இங்கே இருக்குது, சந்தேஷ்காலி இங்கே இருக்குது. மேற்கு வங்கத்தில் கீழே இருக்குது, கடற்கரை பகுதியை ஒட்டி ஆறு அருகே அமைந்துள்ளது நாம் பார்க்க முடிகிறது. மேற்கு வங்கத்தில் அரங்கேறிய மாபெரும் ட்விஸ்ட் ஒன்று இருக்கிறது. பாஜக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தல் நேரத்தில் சந்தேஷ்காலி என்ற இடம் பரபரப்பாக பேசப்பட்டது. முதல்ல என்ன விவகாரம்னு பார்த்துருவோம், அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன விவகாரம் என்று பார்க்கும்பொழுது அங்கே உள்ள சில பெண்கள்லாம் சில போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாலியல் வன்முறை அரங்கேறி இருக்கிறது, அது மட்டும் இல்லை நிலம் பறிக்கப்படுகிறது. யாரால் என்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் ஒருவரால் அப்படி அரங்கேறுகிறது அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லை, அமலாக்கத்துறையும் அந்த குறிப்பிட்ட நபரை விசாரிக்க அங்கே வந்தார்கள். ஆனால் அமலாக்கத்துறையினர் தாக்கப்பட்டார்கள், அசால்ட் செய்யப்பட்டார்கள். நாடே பரபரப்பானது. அடடே, அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் பரபரப்பாக செயல்படுகிறது, ஆனால் திரிணாமுல்ல குறிப்பாக அந்த சந்தேஷ்காலி என்ற ஒரு இடத்தில் போகும்போது அவர்களையே அடித்து விட்டார்களே என்று மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. யார் அந்த நபர் என்றால் ஷேக் ஷாஜகான் என்று ஒரு நபர். அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். தற்பொழுது கைது செய்யப்பட்டு விட்டார் அமலாக்கத்துறையால். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். சர்ச்சைகள்லாம் இப்படி அரங்கேறி கொண்டிருக்க திடீரென பூனைப்படை, கருப்பு பூனைப்படை களத்தில் இறக்கப்பட்டார்கள். சிஆர்பிஎஃப் படையினரோடு சேர்த்து பரபரப்பாக காணப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட விமர்சிச்சது, அது ஒரு சின்ன ஊர், அங்கே போய் கருப்பு பூனை படையெல்லாம் வந்திருக்கேன், என்எஸ்ஜிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இங்கே ஆயுதங்கள்லாம், துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அதனால தான் இவங்கெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் போலீஸ்க்கு தகவலை சொல்ல எங்ககிட்டயே பாம்ப் ஸ்காட் இருக்காங்க, நாங்களே அனுப்பியிருப்போமே, இதற்கு எதிர்க்கு கருப்பு பூனை படையெல்லாம் வருகிறது. இதெல்லாம் தேசத்தின் கவனத்தை இந்த சிறிய கிராமத்தில் திரட்ட, மேற்கு வங்கத்தில் அதிக சீட்டுகளை வென்றெடுக்கவே பாஜக இவ்வாறு செய்கிறதுன்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்பவே குற்றம் சாட்டியிருந்தார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்க, அங்கே அந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. இப்போ அந்த ட்விஸ்ட்டுக்கு வருவோம். பாலியல் குற்றச்சாட்டு அரங்கேறவே இல்லை என புகார்தாரர்கள் 2 பேர் அந்தர் பல்டி அடித்து விட்டார்கள். அந்த பெண்கள் 2 பேர் புகார் வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே நாங்கள் பாலியல் புகார் கொடுக்கல, பாஜகவை சேர்ந்தவங்க வந்து எங்ககிட்ட வெத்து பேப்பரில், ஒன்றுமே இல்லாத பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்னார் ஏன் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்லி சொன்னோம். சரி, நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல அங்கே காலி பேப்பரில் கையெழுத்து வாங்கினா, அங்கே கடைசியில் பார்த்தா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட புகாரில் அந்த பேப்பரில் எங்களோட கையெழுத்தும் இருக்குது, எங்கள் கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டு விட்டது, பாலியல் குற்றச்சாட்டு இங்கே அரங்கேறவே இல்லை, நாங்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி 2 பெண்கள் சொல்லியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா தேர்தல் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 7 கட்டத்திலையும் நடந்து வருகிறது. அங்கே திரிணாமுல் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஃபைட் கடுமையாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 42 சீட், 42ல் 18 பாஜக கைவசம், 22 திரிணாமுல் காங்கிரஸ் கைவசம், 2 மட்டுமே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. போன தேர்தலேருந்து பாஜக எவ்வளோ ஜம்ப் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 சீட் தான் இருந்தாங்க 2014. 2019 18 சீட் வந்துட்டாங்க. அதனால் அங்கே கடுமையான சண்டை நடக்குது. பாஜகவின் சதி வேலை தான் இது தேர்தலில் வெற்றி பெற என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொதிக்கிறது. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று, ரகசிய கேமரா வாக்குமூல வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதில் பாஜக பிரமுகர் ஒருவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒன்றும் அரங்கேறல, இதெல்லாம் ஒரு செட்டப் அப்படிங்கிற மாதிரி பேசியதாக லோக்கல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு அந்த வீடியோவும் வெளியிட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் கொந்தளித்தது. பார்த்தீங்களா, பாஜக பிரமுகரே வாக்குமூலம் கொடுத்திருக்கார், சம்பந்தப்பட்ட பெண்கள் அங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பாஜக அமலாக்கத்துறையும் இந்த மாதிரி போலி புகாரையும் மேற்கு வங்கத்தின் மீது ஏவி விட்டு சீட்டுகளை அதிகமாக பெற பார்க்கிறது என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு முன்வைத்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளது. தேர்தல் என்று வந்துவிட்டால் போலீஸ் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்து விடுவார்கள். எனவே தேர்தல் ஆணையம் போலீஸுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட பாஜக பிரமுகர்களை விசாரிக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திடீரென அரங்கேறிய இந்த ட்விஸ்டால் மேற்கு வங்கம் பரபரப்பாக காணப்படுகிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.